Good morning, good morning. So, இது என்னோட ரெண்டாவது ஃபியூச்சர் ப்ரெசன்டேஷன். நான் லாஸ்ட் டைம் வந்து சில ஸ்பெசிஃபிக் கேஸ்ட் வந்து கேட்டிருந்தேன். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து தாண்டிட்டோம். ஹாப்பி டு சே தட் நான் 3 ஸ்டேஜாக கேட்டிருந்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் தாண்டிட்டோம். என்ன ஸ்டேஜ்னா இங்கே இருக்கிற எல்லா மெம்பர்ஸும் என்கிட்ட ஃபர்ஸ்ட் பொருள் வாங்குவோம். ஸோ இப்போ நான் கண்ணை மூடிட்டு சொல்லுவேன், இங்கே இருக்க எல்லாருமே சிட்டரை தவிர்த்து இது எல்லாருமே என்கிட்ட வாங்கிட்டீங்க. ரெகுலராகவும் நம்மளோட ப்ராடக்ட் போயிட்டு இருக்கு, நம்மளோட சர்வீஸ் வந்து ரெகுலராக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்து நான் பண்ணுற ப்ராடக்ட்ஸ். ஸோ ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட் இதில் நான் இன்ட்ரடக்ஷன்லாம் எதுவும் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. இல்லை எல்லாருக்குமே வந்து ஸ்டேஷ்னரி தெரியும், நீங்கள் எல்லாருமே ஸ்டேஷ்னரி ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இதில் ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரியில் டூம்ஸ் ப்ராடக்ட்ன்றது ஒரு ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட். அது வந்து அப்சரா அண்ட் நட்ராஜுக்கு வந்து இவங்க இதுக்கு முன்னாடி விட்டு மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க தனியாக வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்து இந்தியாவில் செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்டேஷ்னரி கம்பெனியாக இவங்க இருக்காங்க. அந்த ப்ராடக்டோட பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பர். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம B2Bல தான் இருந்தோம். ஸோ நம்ம இந்த பிஸ்னஸ் வந்து 40 வருஷமாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். பட் இதுக்கு முன்னாடி நம்ம B2B தான், ரீட்டைலில் நம்ம பெருசாக இல்லை. ஸோ இப்போ கடந்த ஒரு 10 வருஷமாக வந்து நம்ம ரீட்டைலில் இருக்கோம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்துட்டு நம்ம ரீட்டைலில் இருக்கிறதுனால நம்மளோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நம்மளால ப்ரைஸிங் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். எனக்கு பிஎன்ஐ எல்லா மெம்பர்ஸுக்குமே வந்து பிஎன்ஐ இல்லை நார்மல் மெம்பர்ஸுக்கு கூட என்னால் 20% வரைக்கும் பண்ணி தர முடியும் எம்ஆர்பியில் இருந்து. ஸோ எந்த ப்ராடக்ட் வேணால் இருக்கட்டும் 20% என்னால் பண்ணி தர முடியும். நீங்கள் குவான்டிட்டி எடுக்கிறீங்க அப்படின்னா என்னால் இன்னும் எக்ஸ்ட்ரா கூட ஏதாவது கம்பெனியில் பேசி வாங்கி பண்ணி தர முடியும். அது வந்து டிபெண்ட்ஸ், கம்பெனி கொடுத்தாங்கன்னா நான் கொடுப்பேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் சப்ளைஸ். ஸோ நம்ம எல்லாருமே இங்கே பிஸ்னஸ் ஓனர்ஸ், நம்ம எல்லாருமே ஒரு ஆர்கனைசேஷன் ரன் பண்ணுறோம். நம்ம ஆஃபீஸ்க்கு தேவையான சப்ளைஸ், அதாவது A4 காப்பியராக இருக்கட்டும், இல்லைனா ஒரு சின்ன ஸ்டாப்லர் பின் மிஷின், அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. அதில் நம்பர் 1 கம்பெனி அதாவது கங்காரு ப்ராடக்ட், அதோட டிஸ்ட்ரிபியூட்டர் நான் தான். ஸோ ஸ்டேஷ்னரி சைடில் நம்ம செகண்டோட டிஸ்ட்ரிபியூட்டரும், ஆஃபீஸ் சைடில் நம்பர் 1 ப்ராடக்டோட டிஸ்ட்ரிபியூட்டரும் பாண்டிச்சேரியில் நான் தான். ஸோ அந்த ப்ராடக்ட்டுமே வந்து என்னால் பெஸ்ட் ரேட்டில் கொடுக்க முடியும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, நம்ம நார்மலாக அடிக்கிற ஸ்டாப்லர் மிஷின் இருக்குல்ல, அதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 75 ரூபாய் வரும். என்னால் அந்த ஸ்டாப்லர் மிஷின் வந்து 40 ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்க முடியும், நியர்லி ஆஃப் த ரேட் கொடுக்க முடியும். அதே மாதிரி பின்னு, ஒரு ஸ்டாப்லரில் போடுற பின்னு வந்து பார்த்தீங்கன்னா 12 ரூபாய் வரும். என்னால் அந்த பின்னை வந்து உங்களுக்கு 6 ரூபாய் தர முடியும். நான் சொல்கிறது எல்லாமே இன்க்ளூசிவ், பில்லோட என்னால் கொடுக்க முடியும் ஆஃபீஸ்க்கு. ஸோ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறதுனால இந்த அளவுக்கு என்னால் ப்ரைஸிங் வந்து பெஸ்ட்டாக பண்ணி தர முடியும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நோட் புக்ஸ் வந்து இப்போ டூம்ஸ்லேயே வந்து நோட் புக் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நோட் புக் வந்து கிட்டத்தட்ட 25% வரைக்கும் என்னால் நோட் புக்கில் பண்ணி தர முடியும். கிளாஸ்மேட் நோட் புக் இருக்குது. கிளாஸ்மேட் டூம்ஸோட நோட் புக் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும், நான் பண்ணுற ப்ராடக்டோட கொஞ்சம் பெட்டராக இருக்கும். கிளாஸ்மேட் நோட் பார்த்தீங்கன்னா என்னால் 15% வரைக்கும், 15லேருந்து 20% வரைக்கும் பண்ணி தர முடியும். அண்டு A4 பேப்பர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னால் ஃப்ளாட்டாக 200 ரூபாய்க்கு A4 பேப்பர் வந்து கொடுக்க முடியும். அண்ட் ப்ளஸ் நீங்கள் பில்லு கேட்டிங்கன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு பில்லு இருந்தால் பில்லு கொடுத்துட போகிறோம், இல்லைன்னா அதுக்கு ஆர்டினேட்டர் தான் ரெடி பண்ணி கொடுத்துறோம். கைட்ஸ், இப்போ ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணதுலேருந்து கைடு சேல்ஸ் வந்து சூப்பராக போயிட்டு இருக்கு. கைடு வந்து என்னென்னா நம்ம லாஸ்ட் இயர் பண்ணோம், அதுக்கப்புறமா ஸ்பெசிஃபிக்காக இந்த வருஷம் பண்ணுறோம். இந்த வருஷம் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கைடுக்கெலாம் எவ்வளோ ஆஃபர் தருவாங்களான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு 20%ல நிறைய பிஎன்ஐ மெம்பர்ஸ் வந்து எங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ எல்லாருமே சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, கைடுக்கு 20% ஆஃபர் கிடைக்குமா அப்படின்னு தான் எங்கிட்ட கேட்டாங்க. பட் எல்லாருக்குமே நம்ம 20% ஆஃபர் கொடுத்தோம். ஈவன் சிங்கிள் கைடு எடுத்தவங்களுக்குலாம் கூட 20% ஆஃபர் பண்ணி கொடுத்தோம். கைடில் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு செட் ஆஃப் கைடு, நீங்கள் ஒரு 10th கைடு எடுக்கிறீங்கன்னா ஒரு 5000 ரூபாய் வரும், ஒரு 1200 ரூபாய் வரும். அந்த கைடில் நம்ம 20% ஆஃபர் பண்ணும்போது வேல்யூ கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஈவன் ஒரு சிங்கிள் செட் எடுக்கிறவங்களுக்கு கூட அந்த வேல்யூ வந்து கொஞ்சம் பெரிய வேல்யூவாக இருக்கும். அண்ட் ஆர்ட் ஐட்டம்ஸ், இப்போ வந்து பாண்டிச்சேரியில் கொஞ்சம் ஃபாரினர்ஸ் நிறைய வருது. ஆர்ட் ஐட்டம் வந்து கொஞ்சம் சூப்பராக போயிட்டு இருக்கு. ஒரு கேன்வாஸ் போர்டாக இருக்கட்டும், இல்லை அதுக்கு யூஸ் பண்ணுற பெயிண்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அந்த ப்ராடக்ட்டுமே வந்து நம்மளால வந்து 20% பண்ணி தர முடியும். ஸோ என்னோட ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஃபார் மணி ப்ராடக்ட்ஸ். அதாவது சும்மா ஒரு ஸ்டேஷனரி ப்ராடக்ட் இதில் என்ன இருக்கு அப்படின்றது இல்லாமல், இப்போ இந்த கிட்டு என் கையில் இருக்க கிட்டு பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி வேல்யூ நம்ம கணக்கு பண்ணும்போது 28 ரூபாய் கிட்ட எம்ஆர்பி வரும்.
உள்ள இருக்க ப்ராடக்டோட எம்ஆர்பி வேல்யூ வந்து 28 ரூபாய் வரும். 2 பென்சில், ஒரு ஸ்கேலு, ஒரு ரப்பர் ஷார்ப்னர், ஒரு ஸ்கெட்ச். நம்ம கம்பெனியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொருளை 20 ரூபாய் தான் எம்ஆர்பி போடுறாங்க. போடும்போது அதில் கஸ்டமருக்கு ஒரு 8 rupees பெனிஃபிட் கிடைக்கும். இது இல்லாமல் நம்ம வந்து ரீட்டைலில் இதை 17 ரூபாய் விற்கிறோம். அதில் ஒரு 3 rupees பெனிஃபிட் கிடைக்கும். பிஎன்ஐனா 20% போட்டு 16 rupees கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு 28 ரூபாய் ப்ராடக்டை என் மேலே உங்களுக்கு வந்து 16 ரூபாய்க்கு கொடுக்க முடியும் பிஎன்ஐ நம்பர். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 36% கிட்ட நீங்கள் நெட் ரேட்டில் கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு டிஸ்கவுண்ட் வரும். ஒரு நார்மல் ப்ராடக்ட்டுக்கு ஒரு 36%. B2Bயை வந்து என்னால் ரீட்டைல் வரைக்கும் கொண்டு வர முடியும். நம்ம கடைக்கு என்ன ரேட்டு கொடுக்குறோமோ அது ரீட்டைல் வரைக்கும் என்னால் கொண்டு பண்ண முடியும். ஸோ இந்த வேல்யூ பேஸ்டு ப்ராடக்ட்ல இன்னும் இருக்கிற மீதி ப்ராடக்ட்ஸ் தான் இதெல்லாம். இந்த மாதிரி கிட் ஐட்டம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ 100 ரூபாய் இந்த கிட்டில் எம்ஆர்பி போட்டிருக்காங்கன்னா உள்ள வந்து 120 ரூபாய்க்கு பொருள் இருக்கும். ஸோ அதுவே வந்து நம்மளுக்கு ஒரு 20% கிட்ட டிஸ்கவுண்ட் இருக்கும். இது இல்லாமல் நம்ம அடிஷ்னல் ஒரு 20% கிட்டத்தட்ட 40% நெட்டாக கனெக்ட் பண்ணிங்கன்னா 36.5% வரும். இந்த மாதிரி ஒரு 36.5% வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு எம்ஆர்பியில இருந்து நெட்டாக கனெக்ட் பண்ணும்போது என்னால் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ண முடியும். இது இல்லாமல் உங்களுக்கு கஸ்டமைஸ்டாக வேணும், எனக்கு இந்த இது பிடிக்கல, நான் என்ன பொருள் கேட்கணும் அதை கஸ்டமைஸ்டாக போட்டு எனக்கு பண்ணி தரணும்னா கூட நம்ம பேக் பண்ணி ரெடி பண்ணி தரோம். ஆனால் அது நமக்கு வந்து அந்த மாதிரி நிறைய பண்ணி கொடுத்துருக்கோம். என்ஜிஓக்கு அவங்க நிறைய இது அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களே நிறைய தடவை வந்து கிடைக்க பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஃபீஸ் சப்ளைஸ்ல பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஃபைல் வந்து ஒரு முக்கியமான ஐட்டம். ஸோ ஏன் ஸ்பெசிஃபிக்காக இந்த ஐட்டம் சொல்கிறேன்னா, இந்த ஐட்டம்லாம் வந்து நம்ம நெட் ரேட்டில் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு ஆஃபீஸ்க்கு பாக்ஸ் ஃபைல் பார்த்தீங்கன்னா சாதா ஐட்டம் வந்து 80 ரூபாய், டிசைன் ஐட்டம் 90 ரூபாய், ப்ளஸ் பிஎஸ் ஐட்டம் 120 ரூபாய். நெட் ரேட் இதெல்லாம் நம்ம கணக்காருக்கு நம்ம கொடுக்குற ரேட்டு. அதே ரேட்டில் வந்து எல்லா ஆஃபீஸுக்குமே சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதனால எங்களுக்கு கணக்கார் கூட சில டைம் இஷ்யூவும் ஆகிருக்குது. பட் ஸ்கேல் அப் பண்ணோம் அப்படின்றதுனால நம்ம இந்த மாதிரியும் வந்து பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கிறதுனால ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் கொஞ்சம் நிறையா இருக்கும். ஸோ ஒரு பொருள் மட்டும் கையில் இருக்காது. ஒரு ஸ்டாப்லர்னு எடுத்தீங்கன்னா என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 மாடல் இருக்கும். ஒரு பின்னு எடுத்தீங்கன்னா அந்த 12 ஸ்டாப்லருக்கு போட வேண்டிய பின்ஸ் எல்லாமே இருக்கும். ஒரு பஞ்சிங் மிஷின் எடுத்தீங்கன்னா அதில் ஒரு 12 மாடல் இருக்கும். நீங்கள் கடைக்கு வந்து விசிட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரியும் இது வந்து ப்ரெஸ் பண்ண ஈஸியாக இருக்குது. சிலர் வந்து தம்பு இம்ப்ரெஷன் கைக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, நீங்கள் ஆஃபீஸில் உங்கள் டேபிள் மேலே வச்சு யூஸ் பண்ணுற பொருள் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு பார்த்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸோ இதெல்லாம் வந்து ஹெவி மிஷின்ஸ், அதாவது நம்ம ஜெராக்ஸ் ஷாப்பில் யூஸ் பண்ணுவாங்க சாஃப்ட் பைண்டிங் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸும் வந்து நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி கிரேட் மிஷின்ஸ். இண்டஸ்ட்ரியிலையும் இந்த மிஷின்ஸ் வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க. பல்காக பின்னாடி கற்று செய்யணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கன்டெக்கர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மிஷின் வந்து நம்ம சோஃபா மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க, இல்லைன்னா சீட்டு கவர் அடிக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா இந்த கொசுவல் அடிக்கிறவங்க, அவங்க எல்லாருமே இந்த மிஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம B2Bக்கு வந்து எம்ஆர்பி வந்து 35% வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். 10 பீஸ் மேலே எடுக்கும்போது ஒரு பீஸாக எடுக்கிறாங்கன்னா 30 வரைக்கும் பண்ணி கொடுத்துருக்கோம். இது 1080 ரூபா மிஷின். ஸோ இதனோட ஸ்பெசிஃபிக் காசாகவே இருக்கட்டும். எங்களுக்கு தெரிஞ்ச செராக்ஸ் கடை எனக்கு கனெக்ட் பண்ணுங்க, இல்லை கொசுவல் அடிக்கிறவங்க, இல்லை சோஃபா மேக்கர்ஸு, சீட்டு மேனுஃபேக்சர்ஸு, லைனிங் ஒர்க் பண்ணுறவங்க, சீட்டு கவர் மாற்றுறவங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மிஷின் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிபியூட்டர் நம்பன்றதுனால பெஸ்ட் ரேட்டில் பண்ணி கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் ஸோ இதான் என்னோட ஐடியல் கஸ்டமர்ஸ். இவங்க தான் ஜெராக்ஸ் ஷாப்பு, ஆஃபீஸ், ஃப்ரேம் ஒர்க் ஷாப், சொன்னதான் காப்பியர் வந்து 200 rupeesக்கு ஃபிளாட்டா பண்ணி தர முடியும். பிளஸ் ஜேகே காப்பியர் வந்து 250 பண்ணிட்டு இருக்கோம். கைட்ஸ் வந்து நம்ம சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து 15% வரைக்கும் ஆஃபர் கொடுக்க முடியும். ரேட் அப்படியே 20% வரைக்கும் பண்ண முடியும். இதெல்லாம் ஸ்டேட் போர்ட் கைட்ஸ். என்னோட கஸ்டமர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே என்னோட கஸ்டமர்ஸ் தான். ஏன்னா ஸ்டேஷனரி நீட் இல்லாதவங்களே கிடையாது, நீட் இருக்கிறவங்க எல்லாருமே என்னோட கஸ்டமர்ஸ் தான். ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸு, காலேஜ், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், இவங்க எல்லாருமே என்னோட பிரைமரி டயர் 1 கஸ்டமர்ஸ். அவங்கள தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கடைக்காரங்க என்னோட B2B பிஸ்னஸ்க்கு ரொம்ப முக்கியம். எல்லா கடைக்காரங்களுமே வந்து ஸ்டேஷனரி நம்மளால கொடுக்க முடியும்.
தென் நார்மலாக பேரண்ட்ஸ், கம்பெனி, ஹோட்டல்ஸு, பேங்க்ஸு, ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூட்ஸ் இவங்க எல்லாருமே வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா நம்மளால் வந்து பெஸ்ட் ரேட்டில் சப்ளை பண்ண முடியும். அண்ட் சூப்பர் மார்க்கெட் அண்ட் என்ஜிஓஸ். சூப்பர் மார்க்கெட் ஆல்ரெடி நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். என்ஜிஓஸ் இருக்க கனெக்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட், ஸோ எனக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணோன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் நோட் போட்டாலே போதும், என்ன ரெக்குயர்மெண்ட்டுன்னு சொன்னாலே போதும், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பர்சன்ட் வந்து நீங்கள் அப்டேட் கூட எடுத்துக்கலாம். ஸோ நான் லாஸ்ட் சொன்ன ஸ்பெசிஃபிக் டாஸ்க் வந்து இதுதான். லாஸ்ட் டைம் சொன்னது ஸ்டேஜ் 1 எனக்கு வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ எனக்கு வந்து ஸ்டேஜ் 2 வேணும். நம்ம கிட்ட வந்து எல்லாருமே பொருள் எடுத்துட்டீங்க. இப்போ எனக்கு வந்து இது அப்படியே கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுற மாதிரி அதர் சேனல்ஸில் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பிஸ்னஸ் எடுக்கணும். தேங்க்யூ.